எதிர்கட்சியா இருக்கும்போது மக்கள் மேல ஒரு அவ்வளவு அக்கறையா போராட்டங்களை செய்வார், அதை பண்ணுவார், இதை பண்ணுவார். நான் சொன்னேன், கடைசி வரைக்கும் அவங்கள எதிர்கட்சியா இருக்கிற மாதிரியே பாத்துக்கிறீங்கடா, டே நல்லா போராடுறாங்கடா அப்படின்னு. இந்நேரம் எதிர்கட்சியா இருந்தா என்ன ஆகும்? இதே சேகர் பாபு சம்மனத்தை போட்டுட்டு எந்திரிக்க மாட்டாப்ல. அவருக்கு என்ன தெரியும் பாவம், குப்பையை பத்தி அவரே ஒரு பெரிய மக்கின குப்பை. அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு கோயிலுக்கு போனோமா, தேங்காய் எவ்வளவு இருக்கு, ஊதுபத்தி சாம்பிராணி எவ்வளவு போயிருக்கு, உண்டியல் எவ்வளவு காசு வந்திருக்கு, நம்ம சட்டப்பைக்கு எவ்வளவு வந்துச்சு, நம்ம எஜமா வீட்டுக்கு எவ்வளவு போச்சு, வெளிப்படையா ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லு. அறநிலைத்துறையில ஆண்டுக்கு எவ்வளவு வருமானம், எந்தெந்த கோயில்ல எவ்வளவு வருமானம், அது கோயில் நிர்வாகத்துக்கு பராமரிப்புக்கு செலவு கொள்ளு. திருச்செந்தூர் முருகன் கோயில்ல கழிவறை கட்டி கொடுக்க முடியல, சிவநாடார் வந்து கட்டி தர வேண்டியது 250 கோடிக்கு. கட்ட வந்தவர்கிட்ட கமிஷன் கட்டி திருப்பி வரட்டா யோக்கியப்பில்ல நீங்க. அவர் கோச்சிட்டு போயிட்டாப்ல. அடா, கோயிலுக்கு கக்குசு வழிபட வர மக்களுக்கு கழிவறை கட்டி கொடுக்க வர என்கிட்ட கமிஷன் கேட்குறீங்கன்னு மறுபடியும் கெஞ்சி கெதிரி கூட்டி வந்தாங்க. போனா போதுன்னு கட்டி கொடுத்தாப்ல. கக்குசுல கமிஷன் அடிக்கிற வகைகள்கிட்ட போய் இவங்க கக்குசு கூட மணக்கும்டா, இவங்க அதை விட கேவலமா நார் வாங்கிடா இவங்க. நீ இவங்களை போய் பேச்சுக்கிற. நீங்க தங்கச்சி சொல்லிச்சுல சாலினி, உள்ள விடல, அந்த அறைக்குள்ளே இந்த துப்புரவு பணியாளர்களை விடாதீங்கன்னு. போகாதீங்க, அவளே கூட்டி பெருகிட்டோம். அவங்களே அள்ளிக்கிட்டு அவங்களே அள்ளிக்கிட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.